ஹாய் கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ரியல் ரூஃப் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் டெக்ஸ்சரை யூஸ் பண்ணி அப்படிங்கிறது தான். இது வந்து ரொம்ப ஈஸியா குயிக்கா நம்மளால பண்ணிட முடியும். இப்போ இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டிஃப்யூஸ் இமேஜ், ஓகேங்களா? இந்த டிஃப்யூஸ் இமேஜ் இல்லாம நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப், ரஃப்னஸ் மேப், அது இல்லாம வந்து ஆம்பியன்ட் அக்யூசன் ஆகட்டும், ரஃப்னஸ் மேப் ஆகட்டும், எல்லா மேப்புமே வந்து லோட் பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து பாலிஹெவன் அப்படிங்கிற வெப்சைட்ல இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளைன் இருக்கு பாத்தீங்களா, இங்கிருந்து இங்க டிராக் பண்ணிடுறேன். எப்பயுமே நம்மளோட பிளைனோட சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 10 ஃபீட் கொடுத்துக்கலாம். வித்து வந்து ஒரு 16 ஃபீட் வந்து வித்து கொடுத்துக்கிறேன். 10க்கு 16 அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு இருக்கிற மாதிரி தான் இது, ஓகேங்களா? மெட்டீரியல் எடிட்டார் வந்து ஓபன் பண்ணுங்க. மெட்டீரியல் எடிட்டார் மூலியமா தான் வந்து நம்ம டெக்ஸ்சர் வந்து லோட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் அசைன் பண்றேன். அதுக்கப்புறம் டிஃப்யூஸ் மேப், இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. மேப்ல ஜென்ரல்ல பிட் மேப், நம்ம டெக்ஸ்சர் இதுல பாத்தீங்கன்னா இங்க டிஃப்யூஸ் மேப் இருக்கு, கலர் இமேஜ் இருக்குதுல்ல, இதை வந்து ஓபன் பண்ணுங்க. இப்போ ஓபன் பண்ணனவே இந்த இடத்துல மேப் வந்து லோட் ஆயிருச்சு. பட் நம்ம சப்ஜெக்ட்ல தெரியல. ஆக்சுவலா ரெண்டரிங்ல தெரியும். கோ டு பேரண்ட் அப்படின்னு வந்துட்டு சோர்ஸ் ஹெடர் மெட்டீரியல் வியூபோர்ட் போட்டீங்கன்னா பர்ஃபெக்டா தெரிஞ்சிடும். இப்போ நம்மளோட டைல் பாருங்க, வெர்டிகலா இருக்குது, ஹரிசன்ல கம்மியா இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா ஸ்கொயரா இருக்குது. இந்த ஸ்கொயர் வந்து இருக்கக்கூடாது. அப்படின்னா டைல் கவுண்டிங் வந்து மாத்தணும். டைல் கவுண்டிங் நான் ஏன்னா நிறைய மேப் லோட் பண்றதுனால இங்க யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு பொதுவா நம்மளோட மேப்பை ஃபர்ஸ்ட் கிளிக், அதாவது பிளெயினை செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபை லிஸ்ட்ல யூவிடபிள்யூ மேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. யூவிடபிள்யூ மேப் ஆட் பண்ணீங்கன்னா காமனா நீங்க எத்தனை பிக்சர் லோட் பண்ணாலும் அதுக்கு ஈவனா எடுத்துக்கும். இதுல பிளானர் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே பாத்தீங்கன்னா லென்த் வித்து கொடுக்கலாம். இல்லாட்டி ஜிஸ்மா செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் டூல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேல் டூலுக்கு R பிளஸ் பண்ணிட்டு எக்ஸ் டைரக்ஷனை கொஞ்சமா இந்த சைடு மூவ் பண்றேன். இப்போ இந்த இடத்துல ஓகே ஆயிடுச்சுங்களா? இது வந்து பர்ஃபெக்டா செட் ஆயிருச்சு. இன்னும் கொஞ்சமே ஓடு சின்னது பண்ணாலும் அழகா சின்னது பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். டைலிங் ஒரு தாட்டி நீங்க செட் பண்ணிட்டீங்கனாலே எல்லா மேப்புக்குமே செட் ஆயிடும். ரஃப்னஸ் மேப் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. ரஃப்னஸ் மேப்பை லோட் பண்ணுங்க. ரஃப்னஸ் மேப்புக்கு இங்க இருக்கு பாருங்க. ஜஸ்ட் ரஃப்னஸ் போட்டோன்னே இந்த இடத்துல பாத்தீங்களா டார்க் ஆயிருச்சா? கோ டு பேரண்ட், ரிஃப்ளெக்ஷன் ஓடுனா லைட்டா ரிஃப்ளெக்ஷன் மேட் பினிஷிங் இருந்தா போதும். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க ஆம்பியன்ட் அக்யூசன் அதை வந்து லோட் பண்ணிக்கிறேன். பட் இது 100% ரிஃப்ளெக்ட் ஆகும். கோ டு பேரண்ட் வந்துட்டு இங்க கிளாசினஸ்லயும் இதே மேப்பை லோட் பண்ணிடலாம். இன்ஸ்டன்ட் கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா மேட் பினிஷிங் அது போயிருச்சுங்களா? அதுக்கடுத்து எனக்கு பம்ப் மேப், உள்ளுக்குள்ள இருக்கிற டீடைல் ஒர்க்குக்காக பம்ப் கொடுக்கணும். பம்ப் மேப் கிளிக் பண்ணிட்டு பிட் மேப்ல போயிட்டு இந்த ப்ளூ கலர் மேப்பை லோட் பண்ணிடலாம். பம்ப் மேப் லோட் பண்ணும்போது உள்ளுக்குள்ள இருக்க சின்ன சின்ன டீடைல் வந்து வரும். இன்னும் கொஞ்சம் நல்லா டீடைல் வரணும்னா பம்போட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. நான் வந்து 100ங்கிறது வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு மேல நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேப் வந்து லோட் பண்ணணும். அதுதான் இங்க லோட் பண்ணாதீங்க. மேப் செக்ஷன் கீழே வந்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேஸ் அப்படிங்கிறதுல நோ மேப் கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா, இதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிட்டு இங்க ஹைட் மேப், டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பை வந்து லோட் பண்ணிருங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் லோட் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ் தெரியும். பட் இங்க தெரியாது. ஏன்னா இது வந்து நார்மலா இருக்கிற பிளைன் தான். இது நம்மளுக்கு அவுட்புட்ல தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேமரா வியூல தான் போய் பார்க்க முடியும். கேமரா வியூ செட் பண்ணிக்கங்க. ஏதாச்சும் ஒரு டூம் லைட் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன் வேணுங்கிறதுனால இங்க இருக்க பாத்தீங்களா நோ மேப்பை கிளிக் பண்ணிட்டு ஹெச்டிஆர் இமேஜ்ங்கிறதுனால வீரே செக்ஷன்ல வீரே பிட் மேப்பை லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டீரியர் இருக்கிற மாதிரி ஹெச்டிஆர் இமேஜ் லோட் பண்ணுங்க. ஏன்னா இந்த சீனுக்கு நம்மளுக்கு அதுதான் கரெக்டா இருக்கும். பவர் வந்து அதாவது இன்டென்சிட்டி வேல்யூ வந்து ஒரு 20 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு இன்டராக்டிவ் ரெண்டர் மட்டும் கொடுத்துடலாம். இப்ப கேமரா வியூக்குள்ளதான் இருக்கிறதுனால நல்ல ஓடோட ஹைட் எல்லாம் பாத்தீங்களா எந்த அளவுக்கு வருதுன்னு. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் மெட்டீரியல் எடிட்டார் ஓபன் பண்ணிட்டு டிஸ்பிளேஸ் அப்படிங்கறத வந்து 100 இருக்கு, 100 எல்லாம் வைக்கக்கூடாது, ஒரு 20 வைக்கிறேன். 20 வைக்கும்போது ஓரளவுக்கு ஓடு பாத்தீங்களா கொஞ்சம் 3D ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்குதா? இந்த மாதிரிதான் வந்து அழகா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நான் இந்த இதுல ஓகே ப்ரோ, சப்போஸ் மழை வர மாதிரி சிமுலேஷன் எல்லாம், வாட்டர் சிமுலேஷன் எல்லாம் கொடுக்குறேன். அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு இங்கேயே வந்து தெரியணும்ல, ரியலா இருக்கிற மாதிரி தெரியணும்னா இந்த மாதிரி வந்து லோ பாலி மாடல்ல வெறும் டெக்ஸ்சர் அவுட்புட்ல மட்டும் தெரிஞ்சா மட்டும் போதுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ரியலாவே இந்த சீன்லயே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளைன் அப்படிங்கிறதுல செக்மெண்ட் வந்து ஆட் பண்ணுங்க. செக்மெண்ட் அதிகமா இருந்தாதான் உங்களுக்கு டீடைல் ஒர்க் வந்து நல்லா தெரியும். மினிமம் இப்போ 100 மட்டும் வைக்கிறேன். 100 மட்டும் வச்சிருக்கேன்.
இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னு கொடுத்தோம் பாத்தீங்களா, அதாவது டிஸ்பிளேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்தோம் மேப்ல. இந்த டிஸ்பிளேஸ் அப்படிங்கறத ஆஃப் பண்ணிருங்க. இப்பனா அவுட்புட்ல இப்ப நான் இன்டராக்டிவ் ரெண்டர் எடுக்கிறேன். கேமரா வியூ போயிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா 3D மாதிரி தெரியாது, ஒரு நார்மல் பிளைன் இருக்கிற மாதிரி தான் தெரியும். இங்க டிஸ்பிளேஸ் அப்படிங்கறது ஆன் பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு 3D ஃபீல் வரும். இப்ப 20% இருக்கு, ஒரு 50% கொடுக்குறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அது தெரியும். எப்பயுமே க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணும்போது தான் அந்த ஃபீலே வந்து டீடைல்டா தெரியும். எனக்கு இந்த பிளாட்டா வேண்டாம்னா டிஸ்பிளேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதுல ஒரு மாடிஃபயர் ஆட் பண்ணலாம். இந்த UVW மேப்புக்கு மேல ஆப்ஜெக்ட் ஸ்பேஸ் மாடிஃபயர்ல கீழே வந்துட்டீங்கன்னா டிஸ்பிளேஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. வீரே டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது வேற, டிஸ்பிளேஸ்ங்கிறது வேற. டிஸ்பிளேஸ்ங்கிறதுக்கு ஆப்ஜெக்டாவே நம்ம ஓட வந்து மாத்துறது, ரியல் ஓடாவே மாத்துறது. ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்ல இங்க டிஸ்பிளேஸ்ல கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, மேப்ல இருக்கிற இந்த மேப்பை டிராக் பண்ணி கொண்டு வந்து மேப் செக்ஷன்ல போட்டுருங்க. இன்ஸ்டன்ட் கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லோகடா ஆரம்பிச்சிடும். ஆனா இங்க ஏன் ப்ரோ தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். மேல பாருங்க எவ்வளவு இன்ச்சு வைக்கணும். எனக்கு ஓடு வந்து ஒரு 2 இன்ச்சு வேணா 0.2 கொடுத்து என்ட் அடிக்கிறேன். 2 இன்ச்சு பிளைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்போஸ் ஆயிரும். நார்மல் பிளைன் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா டிஸ்பிளேஸ் யூஸ் பண்ணாம வீடியோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அவுட்புட்ல தான் தெரியும். டிஸ்பிளேஸ் பண்ணீங்கன்னா ரியலாவே உங்களால அதை ஃபீல் பண்ண முடியும். இப்போ 5 இன்ச்சு 0.5 5 இன்ச்சு ஓடு நல்லாவே வருதுங்களா, எம்போஸ் ஆயிருக்குங்களா. இதுலயும் பாத்தீங்கன்னா எனக்கு டீடைல் ஒர்க் வந்து அந்த அளவுக்கு வரல. உதாரணத்துக்கு நான் டிஃப்யூஸ் மேப்பை மட்டும் ஹைட் பண்ணி காட்டுறேன். டிஃப்யூஸ் அப்படிங்கறத டிக்க மட்டும் ஆஃப் பண்றேன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்களா ஓடோட டீடைல் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா செக்மெண்ட் அந்த அளவுக்கு இல்லாதனால டீடைல் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அப்படின்னா செக்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது டீடைல் வந்து அதிகமாயிரும். செக்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிளைன்ல 100 வச்சிருக்கேன். நல்லா அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு 500 ஓடோட டீடைல் இன்னும் கொஞ்சம் வந்துருச்சுங்களா. அதுவே நான் 1000 வச்சு காட்டுறேன் பாருங்க. மேக்ஸிமம் 1000 வைக்க முடியும். 1000 ரியல் ஃபீல் ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். டாப் வியூ ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப மேல போயிருக்கு. கரெக்டா அந்த லைனு கிட்ட வச்சுட்டு மோட்டோ ரொட்டேட்டோ இது ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் வியூல அப்படியே இந்த இடத்த அப்படியே மேல தூக்கிங்க. கரெக்டா ஆங்கிள் ஸ்னாப் ஆங்கிள் ஒரு 25 நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆப்போசிட்ல வரணும் அப்படின்னா மிரர் எடுத்துட்டீங்கன்னா போதும். காப்பி இன்ஸ்டன்ட் கொடுத்துட்டு ஓகே பண்ணிருங்க. மிரர் அழகா வந்துடும். ஒரு இன்டராக்டிவ் ரெண்டர் பார்த்தீங்கன்னா 3D ஃபீல் வந்து செமையா இருக்கும். ஓடு வரணும் அப்படின்னா டிஃப்யூஸ் மேப்பை மட்டும் எனேபிள் பண்ணிடுங்க. ஓட்டோட ஃபீல் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரியலிஸ்டிக்கா நம்மளால வந்து கொண்டு வந்துட முடியும்.